Praise the Lord. I greet you all in the glorious name of Lord Jesus Christ. மகிமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். Tonight I want to speak to you about the perfecting grace. இன்றைக்கு ராத்திரியிலே நான் ஒரு பூரண கிருபை என்கிற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். The grace that perfects us in sanctification. அது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நம்மை பூரணப்படுத்தும் கிருபை. Hallelujah. Hallelujah. Today in the morning services I was preaching about the same sanctification. இந்த பரிசுத்தப்படுத்துகிறதை குறித்து இன்று காலையில் நடந்த ஆராதனைகளில் நான் தேவ செய்தி கொடுத்தேன். And the grace that affects this sanctification. தேவனுடைய கிருபை தான் இந்த பரிசுத்தத்தை நமக்குள் கொண்டு வருகிறது. There are three types of sanctification. மூன்று விதமான பரிசுத்தமாக்குதல் இருக்கிறது. First one is a positional sanctification. முதலாவது ஒன்று நம்முடைய நிலை அல்லது பதவியில் ஏற்படுகிற மாற்றத்தில் உள்ள பரிசுத்தம். In 1 Corinthians chapter 1 verse 2, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே Paul greets the church with these words. பவுல் அந்த சபையை இவ்விதமாக வாழ்த்துகிறார். To the church of God which is at Corinth, to those who are sanctified in Christ Jesus, called to be saints, with all who in every place call on the name of Jesus Christ our Lord. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. Here he refers to two sets of people. இங்கே இவர் இரண்டு விதமான ஜனங்களை குறிப்பிடுகிறார். First is a group that is sanctified in Christ Jesus. முதலாவது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை குறிப்பிடுகிறார். Actually he refers to the initial sanctification of a soul. அது ஆத்தும ரட்சிப்பு அடைந்த அந்த ஜனங்களை குறிக்கிறது. So we are washed, our sins are washed away by the blood of Jesus. நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டது. As we confess our sins, we get the forgiveness from God. நாம் தேவனிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம். So our soul was sanctified on that day. அந்த நாளிலே நம்முடைய ஆத்துமா ரட்சிப்பு அடைந்தது. And this is called a positional sanctification. இதற்கு பெயர்தான் அந்த நிலையிலே பரிசுத்தம், நிலையில் மாற்றம். Because until that day our position is we were sinners before the Lord. ஏனென்றால் அந்த ஆத்தும ரட்சிப்பு அடைவதற்கு அந்த முந்தின நாட்களிலே நாம் பாவிகளாய் இருந்தோம். What is our position? Sinners. That is our position. That was our position. அந்த நாட்களிலே நம்முடைய நிலை என்னவென்றால் பாவி என்கிற நிலைதான். But while we got this sanctification, we are a people sanctified by God. தேவன் நம்மை இப்போ அந்த நாட்களுக்கு பின்பு பரிசுத்தப்படுத்தினதினால் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். Actually that is coming into Christ. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது கிறிஸ்துவுக்குள் வருகிறது, கிறிஸ்துவுக்குள் வருதல். We were not in Christ till that day. அந்த நாட்களுக்கு முன்பு நாம் கிறிஸ்துவுக்குள் வரவில்லை. On that day we came in Christ. அந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். And the second type of sanctification is இரண்டாவது விதமான பரிசுத்தம் என்னவென்றால் progressive sanctification. தொடர்ந்து பரிசுத்தமாகிறது. That is referred to as in this verse as called to be saints. அந்த வசனத்திலே இது விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். Those who are sanctified in Jesus, இயேசுவால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், and those who are called to be saints. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டார்கள். So what is the difference between these two? இந்த ரெண்டு காரியங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? First one is our soul is sanctified. முதலாவது காரியம் நம்முடைய ஆத்துமா பரிசுத்தம் அடைகிறது. But the soul, only the soul cannot make a full man.
ஒரு ஆத்துமா மட்டும் ஒரு முழு மனிதனை உருவாக்க முடியாது. Man has a spirit and body too. மனிதனுக்கு ஆவியும் சரீரமும் கூட இருக்கிறது. So the sanctification that was made in our soul, அந்த பரிசுத்தம் நம்முடைய ஆத்துமாவுக்குள் வரும்போது, then that comes into our spirit and our body too. அது நம்முடைய ஆவியிலும் நம்முடைய சரீரத்திற்கும் உள்ளாக வருகிறது. That takes much time. அதற்கு அதிக நாட்கள் எடுக்கிறது. So that is called the progressive sanctification. அதற்கு பெயர்தான் தொடர்ந்து பரிசுத்தமாகிறது. In another word, மற்றொரு வார்த்தையில் I said that the initial sanctification refers to the coming into Christ. மற்றொரு விதமாக சொல்லும்போது அந்த நிலையில் பரிசுத்தம் என்கிறது கிறிஸ்துவுக்குள் வருதல். Now this one refers to coming into the characters of Christ. இது கிறிஸ்துவின் தன்மைக்குள் வருகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. Becoming in the image of Christ. கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறது. So this is the process of sanctification that is going on inside us. இந்த மாதிரியானது நம்முடைய அந்த பரிசுத்தமாக்குதல் நமக்குள்ளாலே நடந்து கொண்டே இருக்கிறது. So first God sanctified our soul. முதலாவது தேவன் நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தமாக்கினார். Now he is making us saints. இப்போது நம்மை பரிசுத்தவான்களாய் அவர் மாற்றுகிறார். Hallelujah. Hallelujah. And the third one is, மூன்றாவது காரியம் என்னவென்றால், a perfect sanctification. முற்றிலும் பூரணமான பரிசுத்தம். That will happen at the time we meet our Lord Jesus Christ. அது நாம் தேவனை சந்திக்கிற அந்த சமயத்திலே நடக்கும். That should happen at the time we depart from this world through death. நாம் இந்த பூமியை நம்முடைய மரணத்தின் மூலம் இந்த பூமியை விட்டு பிரியும் போது நாம் அந்த நிலையிலே இருக்க வேண்டும். So we should walk towards that perfect sanctification while alive. நாம் நம்முடைய இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த பூரண பரிசுத்தத்திற்கு நேராக நடக்க வேண்டும். In another word, I said that first one is coming into Christ. முதலாவது சொன்னது கிறிஸ்துவுக்குள் வருதல். Second one is coming into the characters and image of Christ. இரண்டாவது கிறிஸ்துவின் தன்மை அல்லது கிறிஸ்துவின் தன்மை கிறிஸ்துவின் இமேஜ் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறது. Third one is entering the glory of Christ. மூன்றாவது கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கிறது. So these three types of sanctificational work is going on in each and every soul. இந்த மூன்று விதமான பரிசுத்தமாக்குதலும் ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் நடக்கிறது. Our life is bound to an eternal life. நம்முடைய வாழ்க்கை ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நேராக கட்டப்பட்டிருக்கிறது. So this sanctification is very essential for each and every one of us. இந்த பரிசுத்தமாக்குதல் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாத ஒன்று. I want to tell you some verses which emphasizes that we should attain that perfect sanctification. நாம் அந்த பூரண மகிமையை அடையும்படியாக சில வசனங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். In 1 Thessalonians 5:23, 1 தெசலோனிக்கேயர் 5:23, it reads like this: Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. But our human thinking always says, how is it possible? நாம் மனுஷ சிந்தையிலே நாம் நினைக்கிறோம், எப்படி இது சாத்தியமாகும்? But the verse continues like this: He who calls you is faithful, who also will do it. ஆனால் தேவனுடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். So this perfect sanctification is not our work, it is the work of Jesus Christ who called us. இந்த பூரண பரிசுத்தம் அடைதல் என்பது நம்முடைய வேலை அல்ல, ஆவியானவர் தேவ கிறிஸ்துவானவர் அதை செய்கிறார். So while knowing this thing, we can have a courage that we can have a belief or faith that we can attain that perfect
sanctification. இந்த அறிவு நமக்குள் வரும்போது நாம் இந்த பூரண பரிசுத்தத்தை அடையலாம் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளால் வருகிறது. Our part is only yielding to the work of God in us. நம்முடைய வேலை என்னவென்றால் கிறிஸ்துவை நமக்குள் We should yield to the works of our Lord happening in us. கிறிஸ்துவினுடைய கிரியையை நமக்குள்ளாலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். We should submit and accept the works of the Lord. நாம் கிறிஸ்துவினுடைய கிரியைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். That's the only thing that is expected from us. அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து The எதிர்பார்க்கிறார். whole work of sanctification is in the part of God. அந்த பரிசுத்தமாக்குறதுல உள்ள முழு வேலையும் தேவனிடத்தில் இருக்கிறது. Again in Hebrews 6th chapter first 2 verses, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே there also it is written, let us go on to perfection. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக. Let us not always linger around in the basic things or elementary principles. நாம் அந்த மூல உபதேசங்களிலே மட்டும் அப்படியே சுற்றி கொண்டு இராமல் பூரணராகும்படி கடந்து போக வேண்டும். Hallelujah. Hallelujah. And again in Romans 8:28 and 29, ரோமர் 8:21 மற்றும் 28லே it is written, God also predestined us to be conformed to the image of his son. அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாவதற்கு நம்மை முன்குறித்தார். So these all verses says that God is expecting a perfect sanctification in us. இந்த எல்லா வசனங்களும் சொல்லுகிறது, நாம் ஒரு பூரணர் ஆகும்படி தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். We should be like Jesus Christ at the time we meet the Lord Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் அந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்துவை போல் அவருடைய சாயலுக்கு நாம் ஒத்தவர்களாய் இருக்க வேண்டும். So this is the will of God. இதுதான் தேவனுடைய விருப்பம். So God is expecting a great sanctificational process in us. தேவன் ஒரு பெரிய பரிசுத்தமாக்குதல் காரியத்தை நம்மிடத்தில் I எதிர்பார்க்கிறார். want to tell you another 3 verses on this regard. இது சம்பந்தமாக 3 வசனங்களை கூட சொல்ல விரும்புகிறேன். In Leviticus 11:45, லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே it is said that you shall therefore be holy, for I am holy. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். In 1 Peter 1:15, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே it is said that you also be holy in all your conduct, because it is written, be holy, for I am holy. வசனத்தை வாசிங்க. 1:15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். Again in Matthew 5:48, Jesus Christ said like this, மத்தேயு 5:48லே இயேசு விதமாய் சொல்லுகிறார், therefore you shall be perfect just as your Father in heaven is perfect. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். So in all these verses we find one thing, that God is expecting us to be like him. இந்த எல்லா வசனங்களிலும் தேவன் நாமும் அவரை போல பூரண சற்குணராய் இருக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறார். We should become just like him. நாம் அவரை போல மாற வேண்டும். In holiness, பரிசுத்தத்திலே, in perfection, பூரணத்திலே we should be made just like him. நாம் அவரை போல மாற வேண்டும். So this is the perfect will of God upon us. இந்த பூரணமான விருப்பம் தான் நம்மை குறித்து தேவனிடத்தில் இருக்கிறது. And I said
the whole work belongs to God. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த முழு வேலையும் தேவனுக்கு The whole சொந்தமானது. work of sanctification is on the part of God. அந்த பரிசுத்தமாக்குதலில் உள்ள எல்லா வேலையும் எல்லா கிரியையும் தேவனுடையது. In the first two services of this day, இந்த இன்று நடந்த முதல் 2 ஆராதனைகளிலே I was preaching about the first two types of sanctifications முதல் 2 விதமான அந்த பரிசுத்தமாக்குதலை குறித்து நான் பேசினேன். and the graces that are bestowed on us for God to carry out the sanctification in us. நம்மிடத்திலே அந்த தங்கி இருக்கிற கிருபையானது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. I want to just list out all the graces bestowed on us by God. தேவன் நமக்கு கொடுத்த அந்த கிருபைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். First one is God has selected us for this perfect sanctification. இந்த பூரணமான பரிசுத்தத்திற்கு நேராக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் முதலாவது கிருபை. He has chosen us. நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். So that selection is a grace. நம்மை தெரிந்தெடுத்ததே அவருடைய கிருபை. Second thing, God has made his own son Jesus Christ to bled on the cross. அந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்தருளி சிலுவையிலே அவரை இரத்தம் சிந்தினார். So the blood of Christ is another grace given to us by God. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபை. So because of that selection we are sanctified. அந்த நம்மேல் அவர் தெரிந்தெடுத்ததனால் நாம் பரிசுத்தமானோம். Through the blood of Christ we are being sanctified. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பரிசுத்தமானோம். And the verse says by the name of Christ we are sanctified. வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பரிசுத்தமானோம். Then by the Holy Spirit of God we are sanctified. தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே நாம் பரிசுத்தமானோம். And through the word of God we are sanctified. தேவனுடைய வசனத்தால் நாம் பரிசுத்தமானோம். By the verses, by the truth and by the doctrines written in this word of God we are being sanctified. தேவனுடைய வசனத்தில் உள்ள வசனங்கள், உபதேசங்கள், சத்தியங்களின் மூலமாக நாம் பரிசுத்தமானோம். And also God has given another grace that is called the chastenings from God. சிட்சை. மற்றொரு விதமான இது கிருபை என்னவென்றால் அவர் சிட்சையின் மூலமாக நம்மை பரிசுத்தமாக்குகிறார். Sometimes we will think, how can we say chastening as a grace? சில வேளைகளிலே நீங்கள் நினைக்கலாம் எப்படி ஒரு சிட்சையானது கிருபை என்று. But because a loving father will chasten his child to walk in the right way. ஒரு அன்பான தகப்பன் தன்னுடைய பிள்ளை சரியான வழியில் நடக்க வேண்டும் என சிட்சிக்கிறார். If a parent loses hope in a child, they won't chasten him, they will just leave him on his way. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் மேலுள்ள நம்பிக்கையை இழந்து விட்டால் அவர் சிட்சிக்க மாட்டார், அப்படியே விட்டு விடுவார். So if we are chastened by God, we have an idea that God is with us and guiding us, leading us. தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று நாம் நினைத்தால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர் நம்மை நடத்துகிறார், நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். So that chastenings sanctify us. அந்த சிட்சையானது நம்மை பரிசுத்தமாக்குகிறது. So I will boldly say that chastenings are to a grace from God. அதனால் தான் நான் திடமாக சொல்லுகிறேன், தேவனுடைய சிட்சையும் அவரிடத்தில் இருந்து வருகிற கிருபைதான். And it is said that the ministers of God, apostles, prophets, evangelists, shepherds and teachers, all these ministers of God sanctify us. அந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், இவர்கள் எல்லாரும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார்கள். God uses these ministers to sanctify his chosen people. அவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர் தெரிந்தெடுத்த ஜனங்களை பரிசுத்தமாக்குகிறார். Hallelujah. Hallelujah. And God using all these graces, God is sanctifying us. இந்த எல்லா கிருபைகளையும் கொண்டு தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். He is making us saints of God. அவர் நம்மை அவருடைய பரிசுத்தவான்களாக மாற்றுகிறார். And he is perfecting our sanctification. நம்முடைய அந்த பரிசுத்தத்தை அவர் பூரணமாக்குகிறார். Hallelujah. Hallelujah. Now we will learn about the main areas where the grace of God perfects us. எங்கெல்லாம் தேவனுடைய கிருபை நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று பார்க்க போகிறோம். In the first two services I was
focusing on what all types of graces are bestowed on us. நான் இன்று மாலை நடந்த 2 ஆராதனைகளிலும் எந்த விதமான கிருபைகள் நம்மேல் தங்கி இருக்கிறது என்பதை குறித்து சொன்னேன். But now we are going to focus on the areas in which those graces are acting. இன்றைக்கு எந்தெந்த பகுதிகளிலே அந்த தேவனுடைய கிருபை கிரியை செய்கிறது என்பதை பார்க்க போகிறோம். I want to say 5 areas that are under the work of grace. தேவனுடைய அந்த கிருபை கிரியை செய்கிற 5 பகுதிகளை சொல்ல விரும்புகிறேன். First one is perfect holiness. முதலாவது ஒன்று பரிசுத்தமாக்குதலை பூரணப்படுத்த. God's grace is working on the area of the holiness of our life. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்குகிறதிலே தேவனுடைய கிருபை கிரியை செய்கிறது. Hallelujah. Hallelujah. So what is holiness or what is sanctification? பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாக்குதல் என்றால் என்ன? The holiness can be said like this, that setting apart from anything to please God. தேவனுக்கு பிரியமானதற்கு நேராக நம்மை நடத்துகிறது தான் பரிசுத்தம். Setting apart from anything to please our God. நம்முடைய தேவனுக்கு பிரியமான எல்லாவற்றிலும் பிரியமானவைகளை விட்டு பிரித்தெடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறது. Hallelujah. Hallelujah. That is called separation. அதற்கு பெயர் தான் பிரித்தெடுத்தல். Hallelujah. Hallelujah. God is separating our body, our soul and spirit from many things that will endanger us to live according to the will of God. தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எதெல்லாம் காரியங்கள் இருக்கிறதோ அவைகளிலிருந்து தேவன் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவைகளை பிரித்தெடுத்து பாதுகாக்கிறார். Hallelujah. Hallelujah. That process is called sanctification. அந்த செயலுக்கு பெயர் தான் பரிசுத்தமாக்குதல். So God's graces that are bestowed on us for this thing, to do this thing, இந்த காரியத்தை செய்யும்படியாக தேவனுடைய கிருபை நம்மேல் தங்கி இருக்கிறது. is acting in the part of holiness. அது அந்த பரிசுத்தத்திற்கு நேராக நம்ம அதில் கிரியை செய்கிறது. In 2 Corinthians 7:1, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, therefore having these promises, beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாக்குகிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். Hallelujah. Hallelujah. So if we are going towards the perfect sanctification, நாம் அந்த பூரணமான அந்த பரிசுத்தத்திற்கு நேராக நடந்து போகும்போது the holiness in our life should be dealt with. அந்த நம்மிடத்தில் உள்ள அந்த பரிசுத்தம் நமக்குள் தங்கி இருக்க வேண்டும். This holiness should be adhered with the fear of God. அந்த பரிசுத்தமானது எப்படி வருகிறது என்றால் தேவ பயத்தினால் வருகிறது. We should cleanse ourselves from all filthiness of the flesh. அந்த மாம்சத்தின் எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும். And also from all the filthiness in the spirit. ஆவியில் உள்ள எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So again and again I would say, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், whatever is said here that you should do this thing, you should cleanse yourself and all such things, நீங்கள் இதனை நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை இதெல்லாம் சொல்லும்போது it refers to the work of the grace that is bestowed on us to achieve this. அது என்ன சொல்லுகிறது என்றால் நம்மிடத்தில் தங்கி இருக்கிற அது தேவனுடைய கிருபை அதை கிரியை செய்கிறது என்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. You should not think that we have to do something
to get rid of all this filthiness. இந்த எல்லா அசுசியும் நீங்க நாம் தான் கிரியை செய்ய வேண்டும் என நீங்கள் ஒருபோதும் நினைக்க We வேண்டாம். cannot put our hands and cleanse our spirit or body or soul. நாம் நம்முடைய கையை விட்டு நம்முடைய ஆவியோ ஆத்மாவையோ சரீரத்தை எடுக்க முடியாது. Our efforts cannot do that. நம்முடைய கிரியை அதனை செய்ய முடியாது. For that only God has bestowed many graces. அதற்காக தான் தேவன் அதிகமான கிருபைகளை நம்மேல் That வைத்திருக்கிறார். graces will work. அந்த கிருபை கிரியை செய்யும். But we should yield to that. நாம் அதற்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். So while we read such verses, நாம் இந்த அப்படிப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் போது it says that you should cleanse yourself from this, you should get rid of this. நாம் சொல்ல வேண்டும் நீ இந்த இதிலிருந்து சுத்திகரிக்க வேண்டும், இந்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். When the word says like that, தேவனுடைய வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. we should take it in this sense. நாம் உடனே அவைகளை நமக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். I should yield to the Holy Spirit for this cleansing. இந்த பரிசுத்தத்திற்காக நாம் இந்த பரிசுத்தத்திற்காக பரிசுத்த ஆவியிடத்தில் நம்மை ஒப்புவிக்க I வேண்டும். should accept the word and obey the word for this cleansing. இந்த சுத்திகரிப்புக்காக நாம் இந்த வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். I should understand and correct myself on what reason God has chosen me and get that cleansing. எந்த காரியத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை புரிந்து கொண்டு நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். And we should understand God chastenings too. தேவனுடைய சிட்சையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So those graces will be in work on us. அந்த தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் கிரியை செய்யும். So those graces are working in the area of holiness. அந்த கிருபை தான் அந்த பரிசுத்தத்திற்குள்ளாக கிரியை செய்கிறது. So our holiness is made perfect. அதனால் நம்முடைய பரிசுத்தம் பூரணமாகிறது. So we should think about our life. நாம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க How வேண்டும். are we today in the holiness? நாம் எப்படி அந்த பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும்? Are we holy before God? நான் எப்படி தேவனுக்கு முன்பாய் Are பரிசுத்தமாய் we இருக்க living வேண்டும்? holy according to the standard of the word of God? நான் தேவனுடைய வசனம் சொல்லுகிற பரிசுத்தத்தின்படி நடக்கிறேனா? Is there shortcomings in that? அதிலே ஏதாவது குறைகள் இருக்கிறதா? We should get rid of that. நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். We should get the help of the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினுடைய உதவியை வாங்க வேண்டும். We should get the help from the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து உதவியை பெற வேண்டும். And we should come to more holiness than we were in yesterday. நாம் அப்படி செய்தால் நாம் ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட நாம் பரிசுத்தவான்களாக Each and every மாறுவோம். day we should grow in the holiness. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திலே வளர வேண்டும். Our life should be sanctified in some area every day in our life. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே நாம் பரிசுத்தத்திலே வளர்ந்து கொண்டே இருக்க Our வேண்டும். soul should be sanctified. நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக வேண்டும். Our spirit should be sanctified. நம்முடைய ஆவி பரிசுத்தமாக வேண்டும். Even our body should be a holy vessel. நம்முடைய சரீரம் கூட பரிசுத்த பாத்திரமாக மாற வேண்டும். Hallelujah. Hallelujah. So this holiness, the area of holiness should be getting some growth every day. அந்த பரிசுத்தமாக்குகிற அந்த பகுதி ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க Then only வேண்டும். we can go towards the goal of perfect sanctification. அப்படி செய்தால் மட்டுமே தான் நான் அந்த பூரணமாக்குகிற பரிசுத்தம் என்கிற நிலைக்கு நேராக நாம் பறந்து Today செல்ல the முடியும். Spirit of God is working every day 24/7 in our lives. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு வாரம் 7 நாட்களும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து But கொண்டிருக்கிறார். are we getting that work right in our soul, spirit and body? அவைகளை நாம் சரியான வழியிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். Are we submitting to the works of the Holy Spirit? தேவனுடைய கிரியை பரிசுத்த ஆவிக்கு நம்மை ஒப்புவிக்கிறோம். When the Spirit of God brings a word from the Bible in our minds, சில வேளைகளிலே வேதத்திலிருந்து வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தனையிலே தருகிறார். we should take it and meditate on it. நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டு நாம் அவைகளை தியானிக்க வேண்டும். If we leave that word like that, that cannot work in our life. அந்த வசனங்களை நாம் விட்டு விட்டோம் என்றால் அந்த வசனம் நமக்குள்ளால் கிரியை செய்யாது. But we should take that word and give room to that word for meditation in our minds. அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தையிலே அதற்கு தனியாக இடம் கொடுத்து அதனை தியானிக்க Then வேண்டும். Holy Spirit will sanctify us. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை Holy Spirit பரிசுத்தமாக்குவார். will sanctify us through that word. அந்த வசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். Hallelujah. Hallelujah. So we should yield to the work of the Holy Spirit. நாம் தேவனுடைய அந்த கிரியையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Sometimes he will be dealing in our spirit. சில வேளைகளிலே நாம் அந்த ஆவியிலே கிரியை செய்வோம். He will be
doing some transformational work in our characters. நம்முடைய குணங்களிலே அவர் சில மறுரூபங்களை தருவார். He want to make us just in the image of Christ. அவர் நம்மை அவருடைய சாயலாக மாற்றுவார். Hallelujah. Hallelujah. So the area of holiness is a very important area in our life. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தமாக்குகிற பகுதி என்பது மிக முக்கியமான That பகுதி. area should be developed every day. ஒவ்வொரு நாளும் அந்த பகுதி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We should attain perfection in that area. அந்த பகுதியிலே நாம் ஒரு பூரணத்தை அடைய வேண்டும். Hallelujah. Hallelujah. Now the second point is இரண்டாவது பகுதி என்னவென்றால் perfect in love. அன்பிலே பூரணம். The next area is love. இரண்டாவது பகுதி என்னவென்றால் அன்பு. God is leading, God is working in our holy life. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிறார். God is working in our love life. தேவன் நம்முடைய அன்பு வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறார். Hallelujah. Hallelujah. Love is a very important area. அன்பு என்பது மிக முக்கியமான பகுதி. Because God is love. ஏனென்றால் தேவன் அன்பாய் இருக்கிறார். And he want to fill us with that love. அவருடைய அந்த அன்பினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். Sometimes we have some natural love. சில வேளைகளிலே சில விதமான இயற்கையான அன்புகள் நம்மிடத்தில் இருக்கலாம். But that doesn't work for this holiness or perfection. ஆனால் அந்த இயற்கையான அன்பு இந்த பரிசுத்தத்திற்கு கிரியை செய்யாது. The divine love should be filled in us. அந்த பரிசுத்த அன்பு நம்மை நிரப்ப வேண்டும். That love can lead us to this perfection. அந்த அன்புதான் இந்த பூரணத்திற்கு நேராக நம்மை வழி நடத்தும். While we receive the Spirit of God, நாம் தேவனுடைய ஆவியை பெறும்போது the love of God is poured into us. தேவனுடைய அன்பு நமக்குள்ளால் ஊற்றப்படுகிறது. It is written in Romans 5:5. இது ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கிறது. So those who have received the Holy Spirit anointing, யாரெல்லாம் தேவனுடைய அபிஷேகத்தை பெறுகிறார்களோ, you are already filled with the divine love. நீங்கள் எல்லாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். So you have started to live in the love of God. அதனால் நீங்கள் தேவனுடைய அன்பின் வாழ்க்கையிலே வாழ ஆரம்பித்திருக்கிறீர்கள். That area should be developed each and every day. அந்த பகுதியும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். In 1 John 4:17 to 19, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17 to 19, 17 முதல் 19 வரை, love has been perfected among us in this, that we may have boldness in the day of judgment, because as he is, so are we in this world. There is no fear in love, but perfect love casts out fear, because fear involves torment. But he who fears has not been made perfect in love. We love him because he first loved us. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். So these verses deal with the perfection in love. இந்த வசனமானது அன்பிலே பூரணத்தை குறிக்கிறது. And it says that love without any fear is the perfected love. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பயமில்லாத அன்புதான் நம்மை பூரணமாக்குகிறது. Hallelujah. Hallelujah. If we are filled with the love of Christ, நாம் கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டிருந்தால், the fear about judgment or fear about the worldly things won't be there. அப்படி தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளால் நிரப்பப்பட்டிருந்தால் நியாய தீர்ப்பை குறித்தோ உலக பிரகாரமான காரியங்களை குறித்தோ நமக்கு எந்த பயமும் இல்லை. So we all know that love has a great power inside it. அந்த அன்பிற்கு ஒரு நல்ல வல்லமை இருக்கிறது.
Love can change lives. வாழ்க்கையை அன்பு மாற்றும். Love can transform people's minds. மனிதனுடைய சிந்தைகளை அன்பு மறுரூபமாக்கும். Love can attract one to another. அன்பு ஒன்றிலிருந்து மற்றொன்றை இழுத்துக்கொள்ளும். So this love has power. இந்த அன்பிற்கு வல்லமை உள்ளது. God's love has enormous power. தேவனுடைய அன்புக்கு அதிக வல்லமை இருக்கிறது. Hallelujah. Hallelujah. When God gave his only begotten son, that love was exhibited to the whole world. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். And that son of God, when he died at the cross, he exhibited the love of God through that. அந்த தேவனுடைய குமாரன் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுத்து தன்னுடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. When we live in the love of God, நாம் தேவனுடைய அந்த அன்பிலே நடக்கும்போது, and when that love is perfected in us, அந்த அன்பு நமக்குள்ளாலே நம்மை பூரணப்படுத்துகிறது. we can stand before Lord Jesus Christ. அப்படி பூரணப்படுத்தும்போது நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கலாம். Without any fear of judgment. அந்த நியாய தீர்ப்பை குறித்து எந்த பயமும் இன்றி. Hallelujah. Hallelujah. Because we are filled with the love of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். We have forgiven everyone who trespassed our lives or did something against us. நம்முடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் நமக்கு எதிராக மீறுதல் செய்தார்களோ, பாவம் செய்தார்களோ, குற்றம் செய்தார்களோ எல்லாவற்றையும் நாம் மன்னிக்க வேண்டும். We have just left out all the worries and all the burdens because of the love of God in us. நாம் நம்மிடத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் தூர எறிய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய அன்பு நமக்குள்ளால் இருக்கிறது. So we have no matter to fear. அதனால் நமக்கு பயப்படுகிறதற்கு எந்த காரணமும் இல்லை. God has forgiven all our sins. தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். So this love of God, when it fills us, will take away all such fears. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பும்போது அது எல்லா பயத்தையும் புறம்பே தள்ளுகிறது. And another thing, மற்றொரு காரியம், when we are filled with the love of Christ, நாம் தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பால் நாம் நிரப்பப்படும்போது, we won't fear about anything that comes against us. நமக்கு எதிராக வருகிற காரியங்களை குறித்து கூட நாம் பயப்படக்கூடாது. Anything that comes against our faith. நம்முடைய விசுவாசத்திற்கு எதிராக வருகிற காரியங்களை குறித்து. See that Shadrach, Meshach and Abednego, அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்க்கும்போது, as they are filled with the love of God, அவர்கள் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்ததனால், they were never afraid about that fire. அந்த அக்கினியை குறித்து அவர்கள் ஒருபோதும் பயப்படவில்லை. Because the perfect love takes away all the fear. ஏனென்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. Hallelujah. Hallelujah. Daniel was filled with the love of God. தானியேல் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தான். He wanted to speak to God always. அவன் எப்போதும் தேவனிடத்தில் பேச விரும்புகிறான். He set times correctly and he maintained that prayer timings very correctly. அவன் ஜெபத்திற்கு நேரத்தை குறித்து வைத்து அந்த நேரங்களை சரியாக திட்டமிட்டு அதனை சரியாக செய்தான். He didn't even want to compromise the posture of prayer because of the king's law. அந்த ராஜாவுடைய சட்டத்திற்கோ அவன் பயப்படாமல் அந்த ஜெப நேரத்தையோ அந்த பொசிஷனை அவன் மாற்றவில்லை. Hallelujah. Hallelujah. He was filled with the love of God. அவன் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தான். Who can stop me from speaking to my father? என்னுடைய தகப்பனுக்கு நேராக பேசுவதற்கு யார் தடை செய்ய முடியும்? I love him all in all. நான் எல்லாவற்றிலும் அவரை நேசிக்கிறேன். I am filled with his love. நான் இந்த அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். So that fear, that love, அந்த அன்பு didn't fear about the lion or the lion's den. அந்த சிங்கத்தை குறித்தோ சிங்க குகையை குறித்தோ அவனுக்கு பயத்தை கொண்டு வரவில்லை. Hallelujah. Hallelujah. We also face much tribulations nowadays. இந்த நாட்களிலே நாம் अनेक உபத்திரவங்களை சந்திக்கிறோம். But we should be filled with the love of God. ஆனால் நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். The love of God should be perfected in us. தேவனுடைய அன்பு நமக்குள்ளாலே பூரணப்பட வேண்டும். As it will be perfected. அது ஒவ்வொரு நாளும் பூரணப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். The fear will go away. அது பூரணப்படும்போது அந்த பயம் புறம்பே தள்ளப்படும். Hallelujah. Hallelujah. Once a lady, wife of a man, she just jumped from the balcony and she fought against the perpetrators who were trying to harm her husband. அந்த ஒரு சமயத்திலே ஒரு ஸ்திரீயானவள் அந்த மாடியிலிருந்து
குதித்தால் தன்னுடைய கணவனை சிலர் சண்டை போடுவதை தடுக்கும்படியாக, as just she saw that her husband was under attack, அவள் பார்க்கிறாள் அவளுடைய கணவன் தாக்குதலுக்கு உள்ளாகிற சூழலிலே இருக்கிறது. because of the love she had for her husband, அவள் தன்னுடைய கணவன் மேல் வைத்திருந்த அந்த அன்பினாலே she just jumped from the balcony. அவள் அந்த மாடியிலிருந்து அப்படியே குதித்தாள். She fought against those people அந்த ஜனங்களுக்கு எதிராக அவள் அந்த போராடினாள் and delivered her husband. அவள் தன்னுடைய கணவனை விடுதலையாக்கினாள். Because of the love for her husband, தன்னுடைய கணவன் மேல் இருந்த அன்பினாலே there was no fear of jumping from the balcony. அந்த மாடியிலிருந்து குதிப்பதை குறித்து அவளுக்கு எந்த பயமும் இல்லை. There was no fear to go against those people. அந்த கணவனுக்கு எதிராக சண்டையிட்டவர்களுக்கு எதிராக போகும்படி அவளுக்கு எந்த பயமும் இல்லை. How this fear ran away from her mind? எப்படி இந்த பயம் அவளுடைய சிந்தையை விட்டு புறம்பே ஓடினது? Because of the love that she had for her husband. தன்னுடைய கணவன் மேல் வைத்த அந்த அன்பினாலே She didn't think of the after effects or things that will happen while jumping from this height. இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதிக்கும் போது என்னென்ன சம்பவிக்கும் என்பதை குறித்து அவள் சிந்திக்கவில்லை. So there was no fear. ஏனென்றால் அவளுக்கு பயம் இல்லை. Likewise she didn't think of any consequences while going against these 4 or 5 people. அந்த கணவனுக்கு எதிராக நிற்கிற அந்த 5 மனிதர்களுக்கு எதிராக போகும்போது என்னென்ன நடக்கும் என்பதை அவள் சிந்திக்கவில்லை. Because that love blinded her. ஏனென்றால் அந்த அன்பு அவளுடைய கண்களை மறைத்தது. Didn't give room to her thoughts. அந்த சிந்தனைகளுக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. So there was no fear. அதனால் எந்த பயமும் இல்லை. So this is the kind of love that God gives us. இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். We will be filled with the love of God. நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும்போது we will get out of all fears. நாம் எல்லா பயத்திலிருந்தும் நாம் வெளியே வருவோம். Hallelujah. Hallelujah. Another thing I want to say, மற்றொரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். if we are filled with the love of Christ, நாம் கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டால் we will leave any material things for the love of God. இந்த உலக பிரகாரமான எல்லா பொருட்களும் மேலுள்ள ஆசையையும் நாம் தேவனுக்காக விட்டு விடுவோம். When we are filled with the love of God, நாம் தேவனுடைய அன்பால் நிரப்பப்படும்போது, when we get the calling for full time ministry, நாம் முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கப்படும்போது just step on. நாம் உடனடி இறங்கி just விடுவோம். come out. உடனே வெளியே வந்து விடுவோம். We won't think how we will survive and all that. எப்படி நாம் வாழுவோம் என்பதை குறித்து நாம் சிந்திக்க மாட்டோம். Because we are filled with the love of God. ஏனென்றால் நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். And we have got the calling from God. தேவனுடைய அழைப்பையும் பெற்று இருக்கிறோம். We'll just come out. நாம் உடனடியே வெளியே வந்து விடுவோம். Hallelujah. Hallelujah. Paul said, பவுல் சொல்லுகிறார், when God called me, தேவன் என்னை அழைத்திருக்கிறார். I didn't go and did consultations with the flesh and kin. நான் அந்த மாம்சம் பட்ட அந்த உறவினரிடத்தில் போய் ஆலோசனை கேட்கவில்லை. Hallelujah. Hallelujah. That is the kind of that is the thing that is the thing love of God is doing in us. அப்படிப்பட்ட கிரியை தான் தேவனுடைய அன்பு நம்ம கிரியை செய்கிறது. Hallelujah. Hallelujah. So while we will be filled with the love of God, நாம் தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும்போது obeying the doctrine of separation will be easy for us. அந்த வேறுபடுகிற அந்த உபதேசம் நமக்கு எளிதாகவே இருக்கிறது. We can just throw anything for the love of Christ. தேவனுடைய அன்புக்காக நாம் எதையுமே இழந்து போவோம். Hallelujah. Hallelujah. And I will come to the third thing. மூன்றாவது காரியத்திற்கு நேராக வருகிறேன். Perfect work of patience. பொறுமையிலே பூரணம். The third area that has to be perfected by the grace of God is the area of patience. அந்த மூன்றாவது பொறுமையிலே பூரணம். Hallelujah. Hallelujah. In the book of James it is written in first chapter 4th verse, யாக்கோபு எழுதின சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. Now God wants to perfect this area of patience. இங்கே பொறுமையிலே பூரணமாக வேண்டுமென தேவன் விரும்புகிறார். A man who is perfected will have full patience in him.
A man who is perfected will have full patience in him. அந்த பூரணமான அந்த பரிசுத்தத்தை பெறுகிற மனிதன் அவன் மிகவும் பொறுமையுள்ளவனாய் இருப்பான். Hallelujah. Hallelujah. Because of losing this patience, we commit many mistakes in life. நாம் அந்த பொறுமையை இழக்கிறதுனால் பலவிதமான தவறுகளை நாம் செய்கிறோம். Our tongue will speak anything. நம்முடைய நாவு எதையும் பேசி Why we விடுகிறது. leave this patience? நாம் அந்த நம்முடைய பொறுமையை இழந்து விடுகிறோம். While we leave this, lose this patience, our hand will commit mistakes. நாம் நம்முடைய பொறுமையை இழந்து விடும்போது நம்முடைய கரங்கள் தப்பு செய்கிறது. When we lose the patience, we will all of a sudden decide on one thing and do that. It will take us into many problems. நாம் பொறுமையை இழந்து திடீரென பிளான் பண்ணி ஏதாவது செய்கிறதுனால் அது பலவிதமான தீமைக்கு நேராக இழுத்து செல்கிறது. All these things work against the sanctification plan of God. இந்த பொறுமையை இழக்கிற காரியம் தேவன் பூரண பரிசுத்தத்தை அடைகிறதற்கு எதிராக கிரியை செய்கிறது. So we should be perfected in this area of patience also to attain that perfect sanctification. நாம் அந்த பூரண பரிசுத்தத்தை அடைகிறதற்காக இந்த பொறுமை என்கிற அந்த பகுதியையும் நாம் சரி செய்ய வேண்டும். As the grace of God that is given for us helps us in all other areas, though that same grace will help us to win in this area also. நாம் பூரணராகும்படி தேவனுடைய கிருபை மற்ற பகுதிகளிலே கிரியை செய்கிறது போல இந்த பொறுமை என்கிற பகுதியிலும் அது கிரியை செய்யும். So the patience will be given to us by the Holy Spirit. அந்த பொறுமையானது பரிசுத்த ஆவியால் நமக்கு கொடுக்கப்பட்டது. By the word of God. தேவனுடைய வசனத்தினாலே. God will give that. தேவன் அதை நமக்கு தந்திருக்கிறார். Sometimes we train ourselves to be patient. சில வேளைகளிலே நாம் பொறுமையாய் இருக்கும்படி நாம் முயற்சிக்கிறோம். Sometime it will work. சில வேளைகளிலே அது நடக்கிறது. And at a point of time it will break off. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது அது இழந்து விடுகிறோம். So this is our self effort. இதுதான் நாம் முயற்சி எடுக்கிறது. This cannot perfect this area of patience. இது இந்த பகுதியை பூரணமாக்காது. The same graces of God. அந்த தேவனுடைய அந்த கிருபைதான், the Holy Spirit, the word of God and all the graces. தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவி, தேவனுடைய கிருபைதான் நம்மை அதை பூரணமாக்குகிறது. The same graces will work for us in this area also. அதே தேவனுடைய கிருபைதான் இந்த பொறுமை என்கிற பகுதியிலும் கிரியை செய்கிறது. So we should rely on the Spirit of God to grow in patience. நாம் பொறுமையிலே வளரும்படியாக தேவனுடைய பரிசுத்த ஆவியிலே நாம் விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The fourth thing is, நான்காவது காரியம் என்னவென்றால் full assurance of faith. நம்பிக்கையிலே விசுவாசத்திலே பூரணம். It is written in Hebrew 10:22. அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. Let us draw near with a true heart in full assurance of faith, having our heart sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. துர்மன சாட்சி நீங்க தெரிவிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். Hallelujah. Hallelujah. So here it is written that we should have a heart which has full assurance of faith. இங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் பூரண நிச்சயமுள்ள இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் சேர கடவோம். So the next area to be perfected is our faith life. மற்றொரு நாம் பூரணமாக்க வேண்டிய மற்றொரு பகுதி நம்முடைய விசுவாசம். We have faith in God. நமக்கு தேவனிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. We have faith in the word of God. தேவனுடைய வசனத்திலே நமக்கு விசுவாசம் We இருக்கிறது. have faith in the Holy Spirit of God. பரிசுத்த ஆவியிடத்திலே நமக்கு விசுவாசம் We இருக்கிறது. have faith in the eternal things that God has prepared for us. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய வாழ்க்கை குறித்து நமக்கு விசுவாசம் இருக்கிறது. With that faith we live in this world. அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து So கொண்டிருக்கிறோம். this faith life இந்த விசுவாச வாழ்க்கை should be perfected. அது ஒரு பூரணமாக்கப்பட வேண்டும். That the faith that is in us should be of
full assurance. அந்த நமக்குள்ளால இருக்கிற அந்த விசுவாசமானது ஒரு பூரண நிச்சயமாக இருக்க வேண்டும். There should not be any doubts. அதுல எந்த சந்தேகமும் வரக்கூடாது. Hallelujah. Hallelujah. As I told, there should not be any fear in the love of God. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய அன்பிலே எந்த பயமும் இல்லை. Just like that, அதுபோல there should not be any doubt in the faith in God. தேவனுடைய விசுவாசத்திலே எந்த சந்தேகமும் இருக்க கூடாது. Hallelujah. Hallelujah. That faith should be of full assurance. அந்த விசுவாசமானது ஒரு பூரண நிச்சயத்தை நமக்கு தருகிறது. 100% we should believe God. 100% நாம் தேவனை நம்ப வேண்டும். Without any iota of doubt. அந்த எந்த விதமான சந்தேகத்தோடு. Hallelujah. Hallelujah. So our faith should be perfected. அதனால் நம்முடைய விசுவாசம் பூரண நிச்சயத்தை கொண்டு We know வருகிறது. the source of our faith is the word of God. நம்முடைய விசுவாசத்தின் ஆதாரமே தேவனுடைய வசனம். While we read the word of God, நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது we should believe in the word of God word by word. நம்முடைய தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். Any word or any letter written in this word of God will not be destroyed. இந்த இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தின் உறுப்பாவது அழிந்து போவதில்லை. Heaven and earth will be destroyed. வானமும் பூமியும் ஒழிந்து போகும். But never this word of God will change. ஆனால் இந்த தேவனுடைய வசனமோ ஒருபோதும் மாறாது. Hallelujah. Hallelujah. So we should have 100% believe in this word. இந்த வசனத்தை, இந்த தேவனுடைய வசனத்தின் மேல் நாம் 100% நம்ப வேண்டும். Our faith should be perfected. அப்படி செய்யும்போது நம்முடைய விசுவாசம் பூரணமாகும். And the last thing is கடைசி காரியம் என்னவென்றால் a renewed knowledge. அறிவிலே பூரணம். In Colossians 3:10 it is said, கொலோசியர் 3:10 சொல்லுகிறது, and have put on the new man who is renewed in knowledge according to the image of him who created him. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறார்களே. So the fifth area which has to be perfected is our knowledge. ஐந்தாவது பகுதியாக நாம் பூரணமடைய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய அறிவிலே. We should be renewed in knowledge, the Bible says. வேதம் சொல்லுகிறது நாம் நம்முடைய அறிவிலே பூரணமடைய வேண்டும். Hallelujah. Hallelujah. Our knowledge is little. நம்முடைய அறிவு கொஞ்சம் தான். But we should grow in that knowledge. ஆனால் நாம் அந்த அறிவிலே வளர வேண்டும். Bible says in many verses, வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது, we should grow in the knowledge of the Father God. பிதாவை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். We should grow in the knowledge of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே வளர வேண்டும். We should grow in the knowledge of the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். We should grow in the knowledge of the works of God. தேவனுடைய கிரியையை அறிகிற அறிவிலே நாம் வளர So வேண்டும். in all these knowledges we should be renewed and perfected. இந்த எல்லா அந்த அறிகிற அறிவையும் நாம் புதிதாக்கி கொண்டே நாம் பூரணப்படுத்த So வேண்டும். we should read the Bible with genuinity. நாம் அந்த ஒரு உண்மையோடு உத்தமத்தோடு நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்க We should வேண்டும். concentrate and read the word of God. நாம் ஒரு கவனம் செலுத்தி தேவனுடைய வசனத்தை வாசிக்க Then we will வேண்டும். be growing in these knowledges. அப்படி நாம் செய்யும்போது நாம் இந்த அறிவிலே நாம் வளருவோம். This perfection that is happening in the knowledge about the true things, இந்த அறிவானது நாம் சத்தியத்தை அறிகிற அந்த அறிவை நம்ம பூரணப்படுத்துகிறது. that will give a good effect in the sanctification process of our life. அது நம்முடைய வாழ்க்கையை அந்த பூரண பரிசுத்தத்திற்கு வழி நடத்துகிறதற்கு அது மிக உதவி So செய்கிறது. all these 5 areas are very important areas. இந்த 5 பகுதிகளும் மிக முக்கியமான பகுதிகள். We should pray for all these areas to the God for sanctifying us and perfecting us. நம்மை பூரண பரிசுத்தமாக்கும்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த 5 பகுதிகளுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க We should வேண்டும். concentrate and pray and get more works of God in the area of holy life. அந்த பரிசுத்தம் வாழ்க்கைக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். In the area of love life. அன்பின் வாழ்க்கைக்காக ஜெபிக்க In வேண்டும். the area of our character and patience and all the good characters. நம்முடைய தன்மை குணங்கள், நம்முடைய பொறுமை இவைகளுக்காக, and in our faith life, நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்காக, and also in our knowledge, நம்முடைய அறிவுக்காக, the knowledge about true things. அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக. Hallelujah. Hallelujah. So these areas
should have the work of the Holy Spirit on a daily basis. இந்த இவைகள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்கள் நம்மிடத்திலே கிரியை செய்கிறது. Let us concentrate on that. நாம் அவைகளிலே கவனம் Let us செலுத்துவோம். focus ourselves on these things. அவைகளின் மேல் நாம் கவனம் செலுத்துவோம். We should be sanctified. அப்படி செய்யும்போது நாம் பரிசுத்தம் We அடைவோம். should attain the perfect sanctification. நாம் அந்த பூரணமான பரிசுத்தத்தை அடைவோம். God will do it for us. தேவன் அதை நமக்காக செய்வார். God will do it in us. அவர் நமக்கு நம்மளை செய்கிறார். Let us have a longing heart for that. அதற்காக நாம் ஒரு தாகமுள்ள இருதயம் நமக்கு Let us வேண்டும். yield ourselves and submit ourselves to the work of the Holy Spirit and the word of God. தேவனுடைய கிரியைகளுக்கும் தேவனுடைய வசனங்களுக்கும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். That these things will be done in us very easily. அப்படி செய்யும்போது இந்த காரியங்கள் மிக எளிதாக நடைபெறும். Holy life is a jolly life. பரிசுத்த வாழ்க்கை ஒரு ஜாலியான வாழ்க்கை. We can enjoy the holiness of God. நாம் தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை அனுபவிக்கலாம். Worldly enjoyments are all filthy things. அந்த உலக பிரகாரமான அனுபவித்தல் அது அழிந்து போகிறது. So concentrate and focus on these things. நான் இவைகளிலே கவனம் செலுத்துவோம். May God sanctify us all. தேவன் நம்மை And பரிசுத்தமாக்குவாராக. may God perfect our sanctification. அவர் நம்முடைய பரிசுத்தத்தை பூரணமாக்குவாராக. God bless you. தேவன் உங்களை Let us all ஆசீர்வதிப்பாராக. close our eyes in prayer. நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Hallelujah. நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை பரிசுத்தத்துக்காக அர்ப்பணிப்போமாக. இன்று முழுவதும் பரிசுத்தத்துக்கான காரியத்தை குறித்து கேள்விப்பட்டோம். நம்மை ஆத்தும ரட்சிப்புக்குள் கொண்டு வந்த பொழுது பரிசுத்தமாக்கினார். அதுக்கு பிறகு நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை அவர் இன்றும் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டத்தை விண்ணுக்குரியதாய் மாற்றி ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக தமக்கு முன்பாக நிறுத்துவார். ஆமென். பூரண பரிசுத்தத்துக்குள்ளே நிறுத்துவார். இந்த ஒரு வாஞ்சையினால் இன்று நமது உள்ளம் நிரம்பட்டும். நம்முடைய தரிசனம் பூரண பரிசுத்தமாகுதல். என் மரணமோ இயேசுவின் வருகையோ, அன்று நான் பூரண பரிசுத்தம் அடைந்து நித்தியத்தில் போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவத்திலிருந்து என்னை மீட்டு என்னை பரிசுத்தப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இனி உமது வருகையில் அல்லது என் மரணத்தில் என்னை பூரண பரிசுத்தத்தோடு நித்தியத்தில் சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதற்காக அவர் மிகுந்த கிருபைகளை நமக்கு அருளி இருக்கிறார். அந்த கிருபைகளில் ஒன்றுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். அந்த கிருபைகளில் இன்னொன்று இயேசுவின் ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. அந்த கிருபைகளில் இன்னொன்று இயேசுவின் நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டது. அந்த கிருபைகளில் இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்காய் அருளப்பட்டது. அந்த கிருபையில் இன்னொன்று பைபிள் நமக்கு தரப்பட்டது. கர்த்தருடைய வசனங்கள், சத்தியங்கள், உபதேசங்கள் இதெல்லாம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த கிருபைகளில் இன்னொன்று கர்த்தருடைய சிட்சைகள், அதுவும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த ஆண்டவர் தந்த கிருபைகளில் இன்னொன்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், ஊழியர்களை கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். சோ இவைகளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். அந்த பூரண பரிசுத்தத்தை வாஞ்சிப்போம். உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய பணம், பொருள், செல்வம், உலகத்தினுடைய உயர்வுகள், பதவிகள், உலகத்துடைய ஆடம்பரங்கள், மாமிச இச்சைக்கடுத்த காரியங்கள், இதெல்லாம் அசூசியானவைகள். இவைகளை விட்டு கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு நேராக கிறிஸ்துவின் சாயலை தரித்து, ஆமென், ஒரு பூரண புருஷனாகும்படி, கிறிஸ்துவை போல பூரண புருஷராகும்படி, ஹல்லேலூயா, இயேசுவை சந்திக்கும் பொழுது இயேசுவை போல இருக்கும்படி, ஹல்லேலூயா, பிதாவை போல பூரண சர்க்குணராய் இருக்கும்படி, கர்த்தர் பரிசுத்தராகவே அவருக்கேற்ற பரிசுத்தர்களாய் நடந்து கொள்ளும்படி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்று இந்த வேளையில் நாங்கள் பரிசுத்தத்தை குறித்து, அது பூரணப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து தியானித்தோம். கர்த்தாவே, இந்த அனுபவத்தை எங்கள் எல்லாருக்குள்ளும் தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அந்த தாகம், வாஞ்சை பெருகட்டும்.
உலகத்துல பல காரியங்களை செய்யணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் மேலாக கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தர்களா வாழணும், இன்னும் பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னீங்களே, இந்த அனுபவங்களை வாஞ்சிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இதுக்கு நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற அந்த கிருபைகளை நன்கு பயன்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியாகிய கிருபை, வசனங்களாகிய கிருபை, சபை ஐக்கியம், கர்த்தருடைய ஊழியர்களாகிய அந்த கிருபை, அந்த சிக்ஷைகள் வரும் பொழுது எல்லாத்தையும் பயன்படுத்தி பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்யுங்க. சகல துதி கனம் மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமென்.